அன்பு நட்புகளுக்கு இனிய வணக்கம். இன்றைய திருக்குறளும் மென்பொருளும் அதிகாரம் உறுப்பு நலன் அழிதல். குறள் எண் 1238. முயங்கிய கைகளை ஊக்கப் பசந்தது பைந்தொடிப் பேதை நுழல். நெருங்கி அணைத்த என் கைகளை சற்றே தளர்த்திய போது வளையல்கள் அணிந்த பெண்ணின் நெற்றியில் பசலை நோய் படர்ந்தது. When my hands, which was hugging, were relaxed a bit, immediately the disease of separation spread on the forehead of the lady who wore lovely bangles. என் துடிப்பா, வலிக்குமென்று கட்டிப்பிடித்த கைகள் கொஞ்சம் தளர்ந்தது. வளையலணிந்த மங்கையின் நெற்றி உடனே பசந்தது. வலிக்குமென்று கட்டிப்பிடித்த கைகள் கொஞ்சம் தளர்ந்தது. வளையலணிந்த மங்கையின் நெற்றி உடனே பசந்தது. கவிப்பேரரசு வைரமுத்து அவர்களினுடைய உரை. அனைத்து இருக்கினேன், ஐயகோ அவளுக்கு நோகுமே என்று கைகளை சற்றே தளர்த்தினேன். அந்த சிறு பொழுது பிரிவும் தாங்காமல் பைந்தொடிகளை அணிந்த பேதையின் நெற்றி பசந்து போனது. அப்படிப்பட்டவள் இப்படிப்பட்ட பிரிவில் எண்ணுருவாளோ என்று தலைவன் சொல்வதாக இந்த குறளை ஐயன் அமைத்திருக்கிறார். தலைவன் நினைச்சு பார்க்கிறான், தலைவியோடு இருந்த தருணங்களை, தலைவனுடன் இருந்த தருணங்களை தலைவன் மட்டும்தான் நினைக்கணுமா என்ன? தலைவியோடு இருந்த தருணங்களை தலைவனும் நினைப்பான் அல்லவா? அப்படி போய் நினைச்சு பார்த்திருக்கிறான். நினைச்சு பார்க்கும் பொழுது ஒரு நாடகம் அவன் கண்முன் அரங்கேறுகிறது. அதாவது நடந்த நினைவு ஒன்று கண்ணுக்கு முன்னால் கனவாக வருகிறது. இருவரும் ஆலிங்கனம் செய்கிறார்கள், ஆறத் தழுவுகிறார்கள். ரொம்ப வலிக்குமே, அவ ரொம்ப ஒல்லியா மெல்லியதா இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு கையை சற்றே தளர்த்துகிறான் தலைவன். ஏன்னா இவன் நல்லா போர் புரிந்து நல்லா சாப்பிட்டு மட்டன் சிக்கன் எல்லாம் சாப்பிட்டுட்டு ஊர்வன பரப்பனை எல்லாம் சாப்பிட்டுட்டு இவன் நல்ல உறுதியாக இருக்கிறான். அவள் மெல்லியதாக இருக்கிறாள், ஒல்லியாக இருக்கிறாள். அப்படி இருக்கும் பொழுது இழுத்து அணைக்கும் பொழுது, இறுக்கி அணைக்கும் பொழுது அவளுக்கு வலிக்குமே அப்படின்னு சற்றே அவனுடைய கைகளை அவன் தளர்த்தினானாம். உடனே என்ன ஆச்சாமா, அதுக்காக அவன் மகிழ்ச்சி அடைஞ்சால என்ன அந்த தலைவி? இல்லை இல்லை, நீ இப்படி போய் தளர்த்திட்டியே அப்படின்ட்டு அந்த அணைப்பினுடைய சுகம் எனக்கு விலகிடுச்சே என்று அவளுடைய நெற்றியில் பசலை நோய் படர்ந்துதான். நெற்றியில் பசலை நோய் எப்படி படர்ந்திருக்குங்கிறத பின்வரும் குறள்கள்ல ஐயன் சொல்றார். அதை அப்ப கவனிப்போம். என்ன ஒரு அற்புதமான நாடக காட்சியை ஐயன் இங்க அரங்கேற்றி இருக்காரு பாருங்க. தலைவன் தலைவியை வச்சு தலைவன் சொல்றதாக. பெரும்பாலான காமத்துப்பாலில் இயக்க அதிகாரங்கள் எல்லாமே தலைவியினுடைய இயக்கமா தான் இருக்கு. இங்கேயுமே தலைவன் அவன் ஏக்கப்படுறான்னு சொல்ல, தலைவி இப்படி ஏக்கப்படுவாளேன்னு அவன் வருத்தப்படுறான். தன்னுடைய அணைப்பிலிருந்து விளக்கிய பொழுதே அவளுக்கு பசலை வந்தது நெற்றியில். இப்ப கூட நம்ம இல்லவே இல்லையே, அணைப்பே இல்லையே, அப்படி இருக்கும் பொழுது அவன் எப்படி இருப்பாளோ அப்படின்னு தலைவன் வருத்தப்படுறதாக இந்த குரலை சொல்றாரு. இதற்கு ஒரு பாடல். என்னை விட்டால் யாரும் இல்லை கண்மணியே உன் கை அணைக்க, உன்னை விட்டால் வேறொருத்தி எண்ணமில்லை நான் காதலிக்க, முத்து முத்தாய் நீர் எதற்கு, நான் இல்லையோ கண்ணீர் துடைப்பதற்கு, என்னை விட்டால் யாரும் இல்லை கண்மணியே உன் கை அணைக்க என்று நாளை நமதே என்ற படத்தில் வாலி இயற்றி KJ யேசுதாஸ் படி ஒரு மிகச்சிறந்த பாடல். அந்த பாடலை போன்றுதான் தலைவனும் அங்க நினைச்சிட்டு இருக்கான். நான் தானே உன்னை கட்டி அணைக்கணும், நான் தானே உன் தலைவன், உன் காதலன், உன் கணவன், வேற யார் இருக்கா? யாரும் கிடையாது இல்லையா? குழந்தைகளோட இல்லை உன்னை கட்டி அணைக்கிறதுக்கு. அதனால நீ என்ன வருத்தப்படுவியோ அப்படின்னு தலைவன் நினைக்கிறான் இந்த குரல் வழியாக. முயங்கிய கைகளை ஊக்க பசந்தது பைந்தொடி பேதை நுதல். நாள் சிறக்க நற்றமிழ் வாழ்த்துகள். மருத்துவர் ராமசெல்வரங்கம், ரிஷி நேத்ராலய வழி கடமை, சேலம், கள்ளக்குறிச்சி, அரூர், ஈரோடு, கணதிபாளையம் நாளோடு நன்றி. டாக்டர் செல்வா குரல் யூடியூப் சேனல் ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வணக்கம்.